அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன் ஸும்ம லா யதூபூன வலா ஹும் யதக்கரூன். சூரத்துத் தௌபா. நபியே, இவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஒரு தடவை அல்லது 2 தடவை தங்களை சோதிக்கப்படுவது கண்டு கொள்வதில்லையா, உணர்ந்து கொள்ள மாட்டார்களா என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஸும்ம லா யதூபூன், பிறகு இவர்கள் தௌபா செய்வதில்லை, வலா ஹும் யதக்கரூன், பிறகு இவர்கள் உபதேசம் பெறுவதில்லை என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்தவர்கள், இந்த நேரத்தில் முஸ்லிம் சமுதாயம், குறிப்பாக இளைஞர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஹராமான விஷயத்தில், இறைவன் தடுக்கக்கூடிய விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். 2024 முடிவடைந்தது. 2025 வரவேற்பதற்காக உற்சாகத்தோடு விழாவை கொண்டாடி முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு செயல் கிடையாது. இது பிற சமுதாயத்துடைய கலாச்சாரம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கூறுகிறார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். எவர் ஒருவர் பிற சமுதாயத்தோடு ஒப்பாகிறாரோ அவர் அவரை சார்ந்தவர் என்று. இது முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் கிடையாது. இது யூதர்களுடைய, நசாராக்களுடைய கலாச்சாரம். யார் இன்னைக்கு மெசேஜ் வாட்ஸ்அப் எடுத்து அதில் ஹாப்பி நியூ இயர் அனுப்புகிறார்களோ அவர்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அது மட்டும் கிடையாது, நாளை மறுமை நாளில் யூதர்களோடு, நசாராக்களோடு அல்லாஹ் தஆலா அவர்களை எழுப்புவான். அஊது பில்லாஹ். அதை போன்ற அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் மோமின் என்ன செய்ய வேண்டும் என்றால், 2024 அவன் என்ன அமல்கள் செய்தான் என்று பட்டியல் எடுத்து பார்க்க வேண்டும். கணக்கிடக்கூடிய நேரம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எத்தனை அமல்கள் நான் இறைவனுடைய திருப்தி பெறக்கூடிய அமல்கள் செய்திருக்கின்றேன், எத்தனை அமல்கள் நான் இறைவனுடைய கோபத்தை தூண்டக்கூடியது செய்திருக்கின்றேன் என்று நாம் பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஹாசிபு கப்ல அன் துஹாசபு. மக்களே, நீங்கள் உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள், இறைவன் உங்களை விசாரிப்பதற்கு முன்பாக என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். அதை போன்ற அன்பார்ந்தவர்களே, 2025 நுழைந்திருக்கின்றோம் என்றால் இது சந்தோஷப்படக்கூடிய நேரம் கிடையாது. இது கவலைப்படக்கூடிய நேரம், அழக்கூடிய நேரம். ஏனென்றால் நான் கபருக்கு ஒரு வருடம் நெருக்கமாகிவிட்டேன் என்ற அர்த்தம். அதை போன்ற அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இப்போ நேரம் இருக்கின்றது இறைவன் பக்கம் திரும்புவதற்காக, இறைவன் இடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதற்காக. செய்த தவறை கொண்டு அழுந்தி வருந்தி அதை போன்ற அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நேரம் வரும், வழக்கு வந்து நம்முடைய உயிர் வாங்கக்கூடிய நேரத்தில் இந்த மக்கள் கெஞ்சுவார்கள், அழுவார்கள், கெதிருவார்கள், பிச்சை எடுப்பார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப். இறைவா, இந்த மௌத்தை நீ தாமதப்படுத்தி விட்டால், எனக்கு அவகாசம் கொடுத்தால் நல்ல அமல்கள் செய்வேன் என்று. அன்பார்ந்தவர்களே, கிடைத்த நேரத்தை நாம் இறைவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நேரமாக மாற்றி நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழ்ந்து மரணிப்பதற்காக பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.